சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு ஆண்டவருடைய ஒளியை கொடுத்து எங்களை அழைத்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி இப்பொழுது நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கர்த்தருடைய பாதத்தடியில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறேன். சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அப்பா பிதாவே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரே உயிர்த்தெழுந்தவராய் இருந்து அற்புதங்களை நடப்பிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, உங்களுக்கு நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. அப்பா அப்பா, இன்று மட்டும் உங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருகைகளையும் உங்களுடைய கிருபைகளையும் கொடுத்து ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கொண்டு வரப்போற ஒவ்வொரு செய்தியை தேவ வார்த்தைகளை ஆண்டவரே யாவருக்குள்ளும் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களோட பரிசுத்தமான ஆவியினால மட்டுமே சகலதையும் செய்ய வல்லவராய் இருக்கிற எங்கள் தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் எங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. அப்பா, இதை நாங்க மனுஷருக்கென்று செய்யாம உங்களுக்கென்று உத்தமமுள்ள ஊழியர்களை நீங்க அழைத்து வந்த இந்த அழைப்பின்படி ஆண்டவரே யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் அப்பா யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய அபிஷேகத்தினால ஊற்றி உங்களுடைய அப்பா தேவ வசனம் எங்களுக்கு நிலைநிறுத்தி இருப்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட அன்பினாலும் உங்களோட கிருபினாலும் முடிசூட்டி யாவரையும் ஒரு புதிதான வெளிப்படுத்துதல் மூலமாகவும் புதிதான பாட்டுகள் மூலமாகவும் எங்களை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். அப்பா, எல்லா கன மகிமே உங்களுக்கே உரியது கூறி யாவரையும் அப்பா உங்களோட கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. இப்பொழுது நாங்க நிகழ்ச்சிக்குள்ள கடந்து செல்வோம். இப்பொழுது முதலாவதாக 7 மணிலிருந்து 7:30 மணி வரையும் துதிர் பாடல்கள், ஆராதனைகள், ஜபங்களை எடுத்து வருவோம். அப்புறம் மகேந்திரன் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கான ஜெபிப்பார்கள். பாடலோடு எடுத்து ஒரு பாடலை எடுத்து வருவார்கள். அப்புறம் சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு ஜெபிப்பார்கள். அப்புறம் துதி ஆராதனை முடிந்தது பிறகு செய்திகளுக்குள்ள கடந்து செல்லுவோம். சிஸ்டர் ஷியானி ஜெயந்த மீண்டும் கட்டுகிற வாழ்வு என்ற செய்தியை எடுத்து வருவார்கள். மீண்டும் கட்டுகிற வாழ்வு என்ற செய்தியை எடுத்து வருவார்கள். தொடர்ந்து கொண்டு அவர்கள் கொடுக்க போற செய்திகளுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்த வர சிஸ்டர் ஷியானிய இரத்த கோட்டைகளை மறைத்து வைப்போம். அவருக்கு எல்லா கனமகியும் உண்டாவதாக. மறுபடியாக பாஸ்டர் ஜெயராஜ் பாஸ்டர் அவருடைய மனைவி எக்ஸிபா என்றவர்கள் செய்தியை கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அவர்கள் 2 பேரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய கொடுக்க போற வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அப்புறம் 8 மணியிலிருந்து 8:30 மணி வரையும் அவர்கள் செய்தியை கொடுப்பார்கள். 8:30 மணிக்கு பாஸ்டர் ராஜநாயகம் அவர்கள் வந்து செய்தியை கொடுப்பார்கள். அவரையும் அவருடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்கள் அப்பா உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு கொண்டு வர வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் தினமும் எங்கள் மத்தியில் வந்து அந்த வார்த்தையை பயந்து கொடுத்து காலையிலும் ஜெபிக்க ஸ்ரீலங்காவுக்கான ஜெபிக்க வர்ற அந்த பாஸ்டரை நான் கனம் பண்ணுகிறேன். ஏனென்றா அவர் ஒரு நிமிடமும் ஒரு நிமிடம் ஆவதும் தவறாமைக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்துல வந்து அந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற பாஸ்டரையும் கர்த்தருடைய இரத்தக்குள் இயேசுவின் இரத்தக்குள் மறைத்து வைத்து கர்த்தருடைய நாமத்தை பகிர்ந்து கொடுக்க வர்ற பாஸ்டரையும் ஆசீர்வதித்து யாவரையும் அன்போடு வரவழைப்போமாக. நன்றி நன்றி. கர்த்தருடைய நாமம் இனிதான நாமம். அவருடைய நாமத்தை நாங்கள் நம்பும் பொழுது அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் எப்பொழுதும் சேம் வசனத்தை நாங்கள் வாசித்தாலும் அது ஒரு நிமிடம் சில நேரங்களில் நாங்கள் அதே வார்த்தையை வாசிக்கும் பொழுது கர்த்தர் வேறு விதமான வெளிப்படுத்துதலோடு எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமே. நன்றி அப்பா. ஒவ்வொருத்தரையும்
ஒவ்வொருவரையும் அழைத்த தேவன் அப்பா. நீங்க உண்மையுள்ள தேவன். நாங்க எவ்வளவோ இக்னரண்டா இருந்திருக்கிறோம் அப்பா. அப்படி இருந்த எங்களை நீங்க நினைவு கூறுவதற்கு மாத்திரம் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் அப்பா நான் தாழ்த்தி உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க பேர் சொல்லி அழைத்த ஊழியக்காரர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். பரிசுத்த அலங்கரத்துடனே கத்தரை தொழுந்து கொள்ளுங்கள். பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமேனப்பா. நாங்க யாவரும் தாழ்மையோடும் நடுக்கத்தோடும் உங்களோட பிரசன்னத்துக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு, உங்களோட சமூகத்தை எங்களோட மத்தியில் காணக்கூடியதாக இன்னும் அதிகமாக உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் அழைத்து வந்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு அவனை நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு எல்லா கனமே மகிமையும் உங்களுக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலவன் பிதாவே. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு அன்பாக வரவழைக்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் ஜெபல் பாடங்களை எடுத்து வாருங்கள். கத்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நன்றி. கத்தர் இவ்வளவு நல்லவரும் போதுமானவரும். ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் புதிதான பாட்டுகள் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போறார். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸை வரவழைப்பமாக அவர்கள் வந்து துதி பாடல்கள் எடுத்து தேவ தியானத்தையும் எடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போறார்கள். அவர்கள் நன்றி செலுத்தும். சாந்தியை கோல் பண்ணுங்க. சாந்தி. சாந்தி வந்து நன்றி. நாங்கள் சாந்தி அவர்களையும் சிஸ்டர் சாந்தியையும் வரவழைப்பமாக அவர்கள் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். அப்படியே நன்றி நன்றி சிஸ்டர். நீங்க வந்து கர்த்தருக்கென்று உங்களோட டைமை வேறு பிடித்து கொடுத்து அவரை துதிக்க வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து அவரை நீங்க உயர்த்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற அவர்களையும் வரவழைப்பமாக யாவருக்கும் கர்த்தர் கொடுத்த கிருபையின் கிருகையின் மூலமாக கத்தர் கொடுத்த அந்த ஈவுக்கு அவனை நன்றி செலுத்துறார். அவரோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இப்ப சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் வந்து துதி பாடல்களை எடுத்து தேவ ஞானத்தையும் தேவ தியானத்தையும் எடுத்து வருவார்கள். அவர்களை யாவரும் வரவழைப்புமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கிரேஸ். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாருங்கள், வந்து உங்கள் துதி பாடல் எடுத்து தேவ தியானத்தையும் எடுத்து வாருங்கள். நன்றி. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்த, உம்மை பாட, உம்மை கீர்த்தனம் பண்ண என் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் சர்வ வல்லவர் அப்பா, மகத்துவமான என் தேவாதி தேவனை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் அதிசயம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை சிற வல்லமுள்ள நாமம் இயேசுவின் நாமம். அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம். எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி உம்மை உயர்த்துறோம். முதல் வந்தனுக்கு அதுக்கு ஜெபம் பண்ணி ஆராதனை செய்ய பரவாயில்ல. அடுத்த நீங்க முதல் அவ செய்ய சொல்லுங்க, நான் அடுத்ததா செய்யறேன் சிஸ்டர். ஐயா சாந்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா, செய்யலாத ஐயா. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் தேவாதி தேவன் கத்தாதி கத்தரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பர்ணான தேவ ஆவியானவரே, நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோமா. இந்த வேளையிலும் நித்திய வெளிச்சம் சொல்லி ஆண்டவரே, இந்த ரேடியோ ஊழியங்களுக்கு கூடாக பல இடங்களில போற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறேன். வார்த்தை பரவிட்டது, மேற்கொண்டது, விருத்தி அடையத்தக்கதாக எல்லா இடங்களிலும் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஐயா மறுரூபப்படுத்த நாங்கள் இந்த வேளையிலுமா ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துறோம். நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம்,
மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் துதிக்கு பாத்திரரே 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் துதிக்கு பாத்திரரே மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர் மோசையோடு இருந்தது போல் எமக்குள் இருக்கின்றீர் எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார் எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே வானமுந்தம் சிங்காசனம் பூமியுந்தன் பாதபடி வானமுந்தன் சிங்காசனம் பூமியுந்தன் பாதபடி உந்தன் பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம் உம் பாதத்தில் நின்றபடியே உம்மை உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம் துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கு பாத்திரரே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் உம்மை துதித்து பாடுகின்றோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே நன்றே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இளங்குதப்பா ஆராதனை 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 கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம் கிருப பெருகுதப்பா உங்க மகிமை இறங்குதப்பா 2-3 பேர்கள் ஒரு மனதாய் துதித்தார் 2-3 பேர்கள் ஒரு மனதாய் துதித்தார் நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே நான் இருப்பேன் என்றீரே என் துதியில் வாழ்பவரே ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை கன்னத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். மகிமை இறங்குதப்பா, உங்க கிருப விளங்குதப்பா. அநேக சோஸ்திரத்தில் கிருப பெருகுதப்பா. கிருபை பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. அநேக சோஸ்திரத்தில் கிருப பெருகுதப்பா. உங்க கிருப பெருகும் போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 கன்னத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வந்திடுவீர், உம்மை ஆசீர்வதித்திடுவீர். நீர் இறங்கி வந்திடுவீர், உம்மை ஆசீர்வதித்திடுவீர். ஆராதனை ஆராதனை கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். கிருப பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. அன்புக்காகவே என் உள்ளம் ஏங்குதே. உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. அன்புக்காகவே என் உள்ளம் ஏங்குதே. உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே வாஞ்சிக்கிறேன். கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீர், மனபாரமும் வேதனையும் நீர் மாற்றினீர். கவலையும் கண்ணீரும் நீர் மாற்றினீர், மனபாரமும் வேதனையும் நீர் மாற்றினீர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எனக்காகவே ஜீவன் நீ தந்தீரே. என் சாபங்களை சிலுவையில நீ சுமந்தீரே. எனக்காகவே ஜீவன் நீ தந்தீரே. என் சாபங்களை சிலுவையில நீ சுமந்தீரே. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே.
அன்புக்காகவே என்னுள்ளம் எங்குதே, உம்மையே வாஞ்சிக்கிறேன், உம்மையே தேடணும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதி ஏறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். இந்த வேளையில நான் ஒரு வார்த்தை கூடாக உங்களை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக இந்த நேரத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை நான் தியானித்த போது எனக்குள்ள இருந்த வெளிப்பாட்டை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. அல்லாமல் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுறது. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்திலாதலில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அப்போ எப்பொழுதும் ஜாக்கோபு ஒரு மனுஷனை குறித்து இங்கு பேசுகிறார். ஜாக்கோபு 1:22 25 வசனம் மட்டும் ஒருவர் குறித்து இப்ப பேசுகிறார். அவன் ஒரு கண்ணாடியிலே தன் முகத்தை பார்த்து விட்டு பிறகு தன் வழியே போய் அவன் எப்படி தோற்றம் அளித்தான் என்பதையே உடனடியாக மறந்து விடுகிறார். ஆனால் விடுதலை தரும் பரிபூர்ண பிரமாணத்தை, தேவனுடைய வார்த்தை, அதுதான் அந்த விடுதலை தரும் பரிபூர்ணமான பிரமாணம், தேவனுடைய வார்த்தையை உற்று பார்த்து அப்படியே செயல்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஜாக்கோபு இங்கு சொல்லுகிறார். நாங்கள் சரீரத்தை பார்க்கும்படி ஒரு கண்ணாடி முன் நின்று நாம் பார்ப்பது போல நம் ஆவிக்குரிய மனுஷனை பார்க்கும்படி தேவனுடைய வார்த்தை முன் நின்று நாம் பார்க்கிறோம். உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ என்று நாங்கள் சொன்ன அந்த வார்த்தையின்படி நாங்கள் இந்த நாளிலே அதை நாங்கள் பார்க்கிறோம். நம் சரீரத்தை பார்க்கும்படி ஒரு கண்ணாடி முன் நின்று நாம் எப்படி பார்க்கிறோமோ, நம் ஆவிக்குரிய மனுஷனை பார்க்கும்படி தேவனுடைய வார்த்தையின் முன் நின்று நாங்கள் பார்க்கிறோம். ஒரு நபர் தன் வாழ்க்கையின் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்குள் ஒரு உருமாற்றம் நடக்கிறது. பெரும்பாலான ஒவ்வொருவரும் நாங்கள் நினைக்கிறது என்னென்றால் இதை தங்கள் மனங்களில் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்களின் வெகு சிலர் தான் மெய்யாகவே அவர் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதலையும் சரியான படத்தையும் தங்கள் மனதில் வைத்திருக்கிறோம். தேவனை நாங்கள் அந்த வார்த்தையை பேசும்போதும், நாங்கள் அதனோட கிறிஸ்தவரோடு ஒவ்வொருத்தரோடும் பேசும்போதும், அந்த வார்த்தையை குறித்து நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதும் எப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை, மற்றவர்களிடம் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் யார் என்பதை குறித்து சரியான விளக்கம் இல்லை என்றால் அவர்களிடம் இருக்கும் ஒவ்வொரு செய்திகளை நாங்கள் கேட்கும் போது இது எங்களுக்கு இல்லை என்று சொல்லி நாங்கள் எடுக்கக்கூடாது. தேவன் எங்களுக்குள்ளாக நாங்கள் எப்படி அதை நாங்கள் மாற்றப்படணும், இருதயம் எப்படி நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை சென்று எதை செயல்படுகிறது என்ற ஒரு மாற்றமும் இல்லைன்னு இன்னுமா இன்னும் நடக்க இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் ஒரு நாளும் போய் சொல்ல மனிதன் இல்ல, மனமாற மறுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாது இருப்பேனோ, வசனித்தும் அதை நான் கவனியாது இருப்பேனோன்று வேதம் சொல்றது. அப்ப கிறிஸ்துக்குள் அவர்கள் எங்களுக்கு உண்டான புதிய வல்லமையின்படி நடந்து கொள்வதற்கு பதிலாக நாங்கள் எங்களுடைய பழைய வல்லமையின்படியே நடந்து கொள்கிறோம். இந்த இடத்தில் தான் நாங்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்றாலும் நாங்கள் வாசிக்கும் போதும் தங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற மிக சிறந்ததை நாங்கள் எங்களுக்கு தேவன் வார்த்தையின்படிதான் எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். அது நாங்கள் கிருபையாக எங்களுக்கு ஆண்டவர் தந்ததை நாங்கள் அந்த வார்த்தையின்படி எப்படி விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தின்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற அந்த விருப்பம் இருந்தாலும் ஆனால் எங்களை பலவீனர்களாக உணர்கிறோம். நாங்கள் எப்பவுமே இது எங்களுக்கு சரி வராது அந்த அப்படியான. ஆனா ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் இல்லை. ஒவ்வொரு இதுல எங்களுக்கு திராணி இல்லை எல்லாம் நாங்க உணரக்கூடியதா இருக்கு. ஆனா விசுவாசம், வல்லமை, இன்னும் எல்லா வகையான ஆவிக்குரிய வரங்களையும் இந்த பல கிறிஸ்தவ ஒவ்வொருத்தரும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையின்படி சத்தியம் என்னவென்றால் அதெல்லாம் அவர்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது என்பதுதான். அப்ப அந்த சத்தியத்தின்படி நாங்கள் ஏற்கனவே எங்களுக்குள்ள எல்லா நன்மைகளும் தேவனுக்கு ஊடாக கிறிஸ்து எங்களுக்கு தந்த ஒவ்வொரு சுதந்திரத்தை நாங்கள் இந்த பூமியிலேயே பெற்று அனுபவிக்கும்படியாக தந்தா அது எப்படி நாங்கள் அதை எங்களை பார்க்கணும்னு சொன்னால்
அதான் அந்த கண்ணாடிய உதாரணத்துக்கு சொன்னது. கண்ணாடிய ஜாக்கோபு சொல்றார், கண்ணாடிக்கு முன்பாக எப்படி எங்களோட முகத்தை நாங்கள் முற்றத்தை பார்க்கிறோமோ, உள்ளான மனிதன் எங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையின்படி நாங்கள் பார்க்கும்போது அதை சீர்தூக்கி பார்க்கிறோம். எல்லாம் எப்பவும் எங்களுக்குள்ளாகவே இருக்கிறபடினால நாங்கள் அதை அதான் அவர் சொல்லப்படுது. எங்களுக்கு குழந்தையில சொன்ன படியே சொல்லப்படுகிறது. எங்களோட இருதயத்துல தோன்றினது ஏனென்றால் நாங்கள் அவர் வச்சிருக்கிற அந்த உள்ளான எங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த இது எங்களுடைய இருதயத்துல தோன்று இல்லையா, அப்படியான நிறைவை வச்சிருக்கிறபடினால இந்த நாட்கள்ல விசுவாசத்துல நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அந்த விசுவாசம் இப்ப கேள்வினால வரும். அந்த கேள்வியால வர்றதுண்டா எங்களோட வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தையை நாங்கள் எங்களோட இருதயத்திலே பதித்து அதை தியானம் பண்ணும்போது தேவன் எங்களுக்காக வச்சிருக்கிற அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதை தேவன் என்னோடு பகிர்ந்து கொண்டபடியா நான் வார்த்தை கூடாக பகிர்ந்து கொண்டேன். நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மூலமா எங்களை ஆசீர்வதித்தார். அந்த வார்த்தைகள் மூலமாக துதி பாடல்களையும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உண்மையே தேடணுமே என்ற பாட்டுகள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள். அருமையான பாட்டுகளை எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக மாத்திரம் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென். 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 நன்றி ஆமென். இப்பொழுது நாங்க சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் அவர்களை டோலி. அழைப்போமாக. அவர்கள் சிஸ்டர் டோலி. நார்வேலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் சிஸ்டர் டோலி ஒரு 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 நிமிஷம் நில்லுங்கள். பிரைஸ் லார்ட் சாந்தி, உங்களோட பேச முடியுமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதித்து ஆராதிக்க முடியுமா? துதித்து ஆராதிக்க முடியுமா உங்களால? ஆண்டவர் கொண்டு வந்து வீட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. இவ்வளவு வருத்தத்துல போன என்னைய 2 நாள்ல கொண்டு வந்து வீட்டை நிறுத்தி இருக்கிறார். துதிக்கிறதுக்காக நான் வாஞ்சியோட அங்க இரவு ஒளிம்பி இருந்து உங்களோட இதை கேட்பேன். ஆனால் என்னால துதிக்க முடியாது. என்னோட 3 பேர் படுத்திருந்தார்கள். சத்தம் போட முடியாது. அதன் நிமித்தம் நான் கேட்டுக்கொண்டு படுத்திருந்தேன் வயிற்று வலியிலையும். ஆனாலும் ஆண்டவர் சுகமாக்கி கொண்டு வந்து விட்டார். எனக்கு ஃபுட் பாய்சன் என்று சொல்லி திருப்பி ஒரு கண்ட்ரோலுக்கு தந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு சோஸ்திரம். என்ன இப்படியாய் சுகமாக்கி கொண்டு வந்ததுக்கும் இன்னும் ஒரு சிஸ்டர், நீங்களா டொலி சிஸ்டரோ யாரோ எனக்கு ரிங் பண்ணி ஜெபித்தீர்கள். அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு சோஸ்திரம். பாட வாஞ்சியா இருக்கிறேன். தேவனை துதிக்கிறதுக்கு நான் எப்பவும் பின்வாங்க மாட்டேன், எந்த நிலையிலையும். ஆண்டவருக்கு சோஸ்திரம். நன்றி பாஸ்டர். துதிக்கவா? துதிக சிஸ்டர், துதிக. நான் ஜெபிக்கலமே வேறு சிஸ்டர்ஸ் உங்களை தெரிஞ்சவர்கள் கூப்பிட்டு ஜெபித்திருப்பார்கள். யார் ஜெபித்தாலும் கர்த்தர் அவருடைய வார்த்தை மூலமாக எங்களை விடுதலை ஆக்குறவர், சுகத்தை தருகிறவர். இன்றைக்கு உங்களை ஒரு ஜீவன் உள்ள தகப்பன் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஜீவன் உள்ள வார்த்தைகளையும் துதிகளையும் செலுத்துவதற்கு உங்களை அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். பாருங்க சிஸ்டர், நீங்க உங்கள் ஜெபங்களையும் ஆண்டவருக்கு சோத்திரம் அப்பா. இந்த நேரத்தை தந்த எங்களுக்காக நன்றி. இந்த சங்கம வானொலியில இணைந்திருக்கிற மகேந்திரன் பாஸ்டரையும் டோலி சிஸ்டரையும் மற்ற சௌகரியங்களையும் ஆண்டவர் அப்பா உங்க கரத்துல தந்திருக்கிறோம் அப்பா. இந்த துதி நேர ஜெப வேலை வாசிப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கரத்துல தந்துக்கிறோம். நீங்க காது 2 பேர் 3 பேர் சேர்ந்து துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் ஆண்டவரே உம்மை நோக்கி பேசிக்கொண்டிருக்கும் போது நீர் கவனித்து கூர்ந்து கேட்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தரவராய் இருக்கிறீர் அப்பா. எங்களை ஜெபங்களை நீங்க கேட்கறதுக்காக சோத்திரம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அப்பா. துதியில எங்களை இருத்தி வச்சுக்கிறதுக்காக நன்றி ராஜா. அதிகாலை வேளையில தட்டி எழுப்பி விட்டவரே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே அப்பா. தாப்பனே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். சுகமளித்த என் இயேசுராஜாவுக்கு உயிர் நாளெல்லாம் சோத்திரம். வாழ்வழிக்கும்
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்ப ஜெயிக்கிற அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்ப ஜெயிக்கிறார். என் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே சுகம் தடுத்தி விட்டீரே, உங்கள் வார்த்தையை அனுப்பியே சுகமாக்கி விட்டீர்கள். உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்தீரேன். என் ஜெயம் கொடுக்கும் என் ராஜாதி ராஜாவுக்கு சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் அப்பாவுக்கு சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் வல்லவருக்கு சோத்திரம். உண்மை தேவனை உருக்கம் நிறைந்த என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. உண்மை தேவனை உருக்கம் நிறைந்த என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஆமா தகப்பனே, உறங்காத தேவனுக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் அப்பா. பாதையோரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நான் ஐயா, பாதையோரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நான் தானையா. இரண்டு கண்ணும் பார்வையில்லை, பர்திமேயு என் பேரையா. இரண்டு கண்ணும் பார்வையில்லை, பர்திமேயு என் பேரையா. பாதையோரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நான் தானையா. கூட்டமாக ஜனங்கள் போகும் ஓசை அறிந்து கொண்டேனையா. கூட்டமாக ஜனங்கள் போகும் ஓசை கேட்டு அறிந்து கொண்டேனையா. இயேசுநாதர் வராரென்று நானும் அறிந்து கொண்டேனையா. இயேசுநாதர் வராரென்று நானும் அறிந்து கொண்டேனையா. பாதையோரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நான் தானையா. எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டேனையா. எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டேனையா. இயேசுநாத கிட்ட வந்து என்னை தொட்டு பார்வை தந்தார். இயேசுநாத கிட்ட வந்து என்னை தொட்டு பார்வை தந்தார். பாதையோரம் காத்திருக்கும் பிச்சைக்காரன் நான் தானையா. இரண்டு கண்ணும் பார்வையில்லை, பர்திமேயு என் பேரையா. கர்த்தர் இயேசு பார்வை தந்தா, பர்திமேயு என் பேரையா. கர்த்தர் இயேசு பார்வை தந்தா, பர்திமேயு என் பேரையா. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என் ஒடுக்கத்தையே நினைத்தீரையா. ஆமாம் அப்பா. அப்பா எங்களுக்கு நன்மை செய்தவரை உமக்கு சோத்திரம் ஐயா. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா, அதிராஜா நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி ராஜா. அதிகாலை நேரம் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். அதிகாலை நேரம் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் அமர்ந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். உம் நாமம்
நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. பலனே கண்மலை பெரியவரே என் உயிரே. பலனே கண்மலையே பெரியவரே என் உயிரே. நினைவெல்லாம் அறிபவரே நிம்மதி தருபவரே. நினைவெல்லாம் அறிபவரே நிம்மதி தருபவரே. அதிகாலை நேரம் அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் அமர்ந்திருக்கிறேன். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். நான் உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அப்ப நான் உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அப்பா உமக்கு சோத்திரம் ஐயா. ராஜாதி ராஜா ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஏசு ராஜா உங்க மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எங்கள் துயரம் மறந்திருப்போம். ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே எங்கள் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. ராஜா ராஜா உங்களுக்குத்தான் பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதே ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. தாழ்மையில் நினைத்தவரே ஆராதனை உமக்கே. ஏழ்மையை மாற்றினீரே ஆராதனை உமக்கே. சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே. ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே. பரிகாரியே பலியாதீரே ஆராதனை உமக்கே. எங்கள் பரிகாரியே பலியானீரே ஆராதனை உமக்கே. அப்பா நன்றி ராஜாதி ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு நாமத்துல நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே. அப்பா ஆமே ஆமென். ஆமே. நன்றி சிஸ்டர் சாந்தி, நோர்வேல இருந்து
நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்து நித்திய வெளிச்சத்தை துதித்து ஆராதிக்கிற சத்தத்தை தேவன் கேட்டுக்க. தேவன் கேட்டு உங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கட்டிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். 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 இதுவரை நேரம் நாங்கள் துதி ஆராதனை எடுத்தோம். தொடர்ந்து தேவ செய்திக்காரன் சொல்ல போறோம். தேவ செய்தியை இன்று கொண்டு வர சியானி ஜெயந்தான்.